இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ராஜசுந்தர் யாரு? நான் தான். இந்த ஊர் பஞ்சாயத்து பிரசிடண்ட் நீங்க தானே? ஆமா. நீங்க? நாங்க வருமான வரித்துறையிலிருந்து வந்திருக்கோம். உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? ஏன் மேலையா? ஆமா சார், எங்களுக்கு வந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் நாங்க உங்க வீட்டை ரைடு பண்ண வந்திருக்கோம். ஏன் மேல என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க? அரசாங்க ஊர் மக்களுக்கு கொடுக்குற சலுகைகளை நீங்க ஊர் மக்களுக்கு செலவு பண்ணாம அந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு செலவு பண்றீங்கன்னு உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீங்க இடம் மாறி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் பிள்ளை அப்படியெல்லாம் செய்யற ஆள் இல்ல. அவன் எல்லாத்தையும் ரொம்ப சரியாவும் நேர்மையாவும் இருக்கணும்னு நினைக்கிறவன். ஆமா சார், நீங்க வேணா ஊருக்குள்ள வந்து விசாரிச்சு பாருங்க. எங்க அப்பா இந்த ஊருக்கு அவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு. நாங்க எங்களுக்கு வந்த கம்ப்ளைண்ட் வச்சுதான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வந்திருக்கோம். எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க சார். சார், யாரோ ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கிறதுக்காக நீங்க சரியா விசாரிக்காம தேடிக்கிட்டு வந்துருவீங்களா? இதோ பாருங்கம்மா, ஆள் ஆளுக்கு ஏதாவது பேசாதீங்க. அதிகாரிகளை வேலை செய்ய விடுங்க. என்ன சார், யார் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா? அத முதல்ல சொல்லுங்க. யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அபிஷியலா சொல்ல முடியாது. இப்போ நீங்க எல்லாம் ரைட் பண்றதுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. இல்லனா உங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். சார், எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எங்க வேலையை செய்ய விடாம தடுத்தா அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கு ரூல்ஸ் இருக்கு. அதான் நான் சொல்றேன். எது? இவங்க உங்களை வேலை செய்ய விடாம தடுத்தாங்களா? அவங்க சந்தேகத்தை தானே கேக்குறாங்க. அத முதல்ல சொல்லுங்க. இரு, நம்ம மேல தப்பே இல்லாட்டியும் அரசு அதிகாரிங்க அவங்க வேலையை செய்யறதுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதனால எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சார், நீங்க உங்க வேலையை பாருங்க. யாருமே உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க 4 பேரும் அனிமன் கிளம்புறாங்க. அவங்கள மட்டும் அனுப்பி வச்சிருவோம். சரி சார், ரைடு முடிகிற வரைக்கும் யாரும் இங்க இருந்து வெளியில போக கூடாது. என்ன இது? ஏன் போக கூடாது? அவங்க புதுசா இப்பதான் கல்யாணம் ஆனவங்க, இப்பதான் ஹனிமூனுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்கள போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க சார். இது ஏதோ வீம்புக்கு நடந்துக்கிற மாதிரி தெரியுது சார். சட்டப்படி ரைடு நடக்கும்போது இந்த வீட்டில் இருக்கிற யாரும் வெளியில போக கூடாது. இது ரூல்ஸ் சார். அதைத்தான் அவர் சொன்னாரு. நீங்க அவர்கிட்ட கோவப்பட்டு என்ன ஏறப்போகுது சார்? இது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் சார். நீங்க குணசேகரா, இரு, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சட்டப்படி அவங்க சொல்றது சரிதான். கவலைப்படாதீங்க. தப்பு பண்றவங்க தான் பயப்படணும். எவ்வளவு நேரம் தான் ரைடு நடக்க போகுது? கொஞ்ச நேரம் பொறுமையா இருப்போம். ரைடு முடிஞ்சதும் நீங்க கிளம்புங்க. என்னாச்சுமா? யார் இவங்கலாம்? போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இப்ப இவங்க என்ன உள்ள விடவே இல்ல. நானும் இந்த வீட்டு ஆளுன்னு சொல்லிதான் நான் உள்ள வந்தேன். நேரம் சரியில்லையோ என்னமோ தெரியலம்மா. பசங்க ஹனிமூனுக்கு போக கிளம்பி வந்தப்ப திடீர்னு ரைடுன்னு சொல்லி வந்து நிக்கிறாங்க. என்ன ரைடா? எதுக்கு? யாரோ அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களாம். ஐயோ, ஐயா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு யாருக்குமா அவ்வளவு தைரியம் வந்துச்சு? தெரியலையே. இவர் மேல விரோதமா இருக்கிற யாராவது தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கணும். அது யாரும் இல்ல, நான் தான். யாரு இவங்க? உங்க ஃபேமிலி மெம்பரா?
இல்ல எங்களுக்கு வேண்டப்பட்டவ. சரிம்மா, ரைடு முடியிற வரைக்கும் வெளியாளுங்க உள்ள வரக்கூடாது. ஏமா கொஞ்சம் வெளியே போங்க. கான்ஸ்டபிள், இவங்களை வெளியில அனுப்பி கேட்ட மூடுங்க. சரிங்க சார். சார் பாருங்க சார். இங்க என்ன இருக்கு? வைக்கோல் தான் இருக்கு. சார் வக்கீல பிரிச்சு பாருங்க சார். யோ யோ, வண்டியில இருங்க. ஓகே உள்ளே சார். செக் ஓகே பண்ணுங்க. சார். என்னையா கவர்மெண்ட் சீல் வச்ச மூட்டை இங்க இருக்கு? சார் ஃபுல்லா கவர்மெண்ட் மூட்டை சார். மூட்டை பிரியா? சரிங்க சார். என்னையா கவர்மெண்ட் அரிசி மூட்டை எங்க இருக்கு? சார் இன்னும் நிறைய வெரைட்டி உள்ள இருக்கு சார். நான் தப்பு பண்ணல, அது நமக்கே தெரியும். அதிகாரிங்க அவங்க வேலையை செய்யட்டும், யாரும் தடுக்காதீங்க. பா வாங்க சார் போலாம். மாமா மாமா நில்லுங்க மாமா. சார் எங்க மாமாவை உங்க வண்டியில ஏத்திட்டு போகாதீங்க. அவரு எங்க கார்லயே வரட்டும். ஆமா சார், எங்க கார்ல கூட்டிட்டு போங்க. போலீஸ் வண்டியில கூட்டிட்டு போறது எங்க அப்பாவுக்கு மரியாதையா இருக்காது. அவர் ஊழல் செஞ்சதுக்கான ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு. இப்ப அவர் குற்றவாளி. உங்க கார்ல அவர் வர்றதுக்கு அனுமதிக்க முடியாது. சார் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். எப்படி எங்க பெரியப்பா குற்றவாளின்னு சொல்லலாம்? முதல்ல இந்த மூட்டையெல்லாம் நீங்க வீட்டுக்குள்ள இருந்து எடுக்கல, காம்பவுண்ட்ல தான் வண்டி நிக்குது. இப்ப வரைக்கும் அந்த வண்டி எப்படி வந்ததுன்னு தெரியல. இத பெரியப்பா தான் பண்ணாருங்கிறதுக்கு ஆதாரம் உங்ககிட்ட இல்லல்ல. அப்படி இருக்கப்ப அவர் எப்படி குற்றவாளின்னு சொல்ல முடியும்? கோர்ட்ல தீர்ப்பு சொல்ற வரைக்கும் யாரையும் குற்றவாளின்னு சொல்லக்கூடாது. குற்றம் சாட்டப்பட்டவர் தான் சொல்ல முடியும். அது உங்களுக்கு தெரியும்ல. ஓகே, குற்றம் சாட்டப்பட்டவரை அவரோட கார்ல வர்றதுக்கெல்லாம் எங்களால அனுமதிக்க முடியாது. போதுமா? உங்களுக்கு இப்ப மாமா விசாரணைக்கு வரணும், அவ்வளவுதானே? அவரு எங்க கார்ல தான் வருவாரு. இங்க பாருங்க, என்கிட்ட ரூல்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. அவரை எப்படி கூட்டிட்டு போகணும்னு எங்களுக்கு தெரியும்.